வெஜிடபிள் பஃப்ஸ் எப்படி ஈஸியாக குக்கரில் செய்கிறதுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். லேயர் லேயராக நல்லா சாஃப்டாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பளவு மைதா எடுத்துக்கிறேன். நான் கோதுமையிலையும் செய்யலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே கோதுமை மாவில் செய்கிறது போட்டிருக்கோம். உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆயில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க. எனக்கு இதுக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. மாவுக்கு ஏற்ற மாதிரி சில நேரம் தண்ணி கூடவோ குறைச்சலோ தேவைப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ நான் இதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல மெலிசாக திரட்டிக்கோங்க. இப்போது நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நாம் வெண்ணெயை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் முழுவதுமாக நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம மைதா மாவை நல்லா தூவி விட்டுருங்க. அதுக்கு மேலேயே நம்ம வேறு ஒரு பார்ட் செஞ்சோம் இல்லையா, அதையும் வச்சு சமமாக எடுத்துடுங்க. லைட்டாக தேய்ச்சி கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலேயும் நாம் வெண்ணெயை தடவிடலாம். மேலே வர மாவு தூவிடுங்க. இப்போ இதை மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கணும். இதுக்கு மேலேயும் வெண்ணெயை தடவிக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு கவரில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மறுபடிக்கும் எடுத்து அதே மாதிரி திருப்பி திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாம் செய்யும்போது நல்ல லேயர் லேயராக கிடைக்கும் நமக்கு. திரும்பவும் நம்ம வெண்ணெயை தடவிடுங்க ஃபுல்லாக. தடவிட்டு வர மாவு மேலே தூவிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் மடிச்சுக்க போகிறோம். ஒரு 3 வாட்டியாச்சும் நம்ம இதை மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரும்போது நல்ல லேயர் லேயராக நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு. மறுபடிக்கும் 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு குட்டியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணியை மட்டும்தான் வச்சு செய்ய போகிறேன். அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நல்லா காரம் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுடலாம். இப்போது கொத்தமல்லி தலைகளை தூவி ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மறுபடிக்கும் 3வது முறையும் நான் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அதிகமாக அழுத்தம் கொடுத்துடக்கூடாது, மெதுவாக திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுமானதாக இருக்கும். உங்களோட எந்த அளவு ஷேப் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை இப்போ 4ஆக தான் போட போகிறேன். இப்போ நாம் ஸ்டஃபிங் வச்சு மூடிடலாம். லைட்டாக ஓரங்களில் தண்ணி தொட்டுக்கலாம், இப்போ பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ மெதுவாக மூடி விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நாம் இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர்லேயும் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் ஒரு 3 ஸ்பூனோ 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஆயில் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இது பப்ஸை வச்சுருங்க. வச்சுட்டு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சிடணும்.
ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துடலாம் பாருங்கள். சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக ஸ்பீட் வச்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா மொறுமொறுவாக சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். திரும்பவும் மூடி போட்டு மூடிடுங்க. எவ்வளோ நல்லா சூப்பராக நமக்கு குக்கரில் பஃப்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அதிகமாக நம்ம ஆயில் சேர்க்காமல் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் பஃப்ஸ் செஞ்சிட்டோம். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக லேயர் லேயராக. இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம மைதாக்கு பதில் கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.